ஹாய் நண்பா. காலையிலே நம்ம பார்த்திங்கன்னா கறி கடைக்கு வந்திருக்கோம் நண்பா. எனக்கு எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போன் பீஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா கறி கடைக்காரர்கிட்ட சொல்லி அதே மாதிரி வெட்டி வாங்கிட்டோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே போன் பீஸ் தான் சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் எப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். வெட்ட மாட்டாங்க. ஃபைனலாக வாங்கின கறியை பேக் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வீட்டில் நம்ம வாங்கின கறியை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சுத்தமாக, மஞ்சள்லாம் போட்டு. இந்த மாதிரி வாஷ் பண்ண சிக்கனை நம்ம கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், அது கூடயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் ஏற்கனவே நம்ம போட்டு கழுவுறதுனால சேர்க்கலை, அது கூட கொஞ்சம் கேட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நண்பா. எங்கள் வீட்டு அஞ்சரைப்பட்டியை பாருங்கள். நான் அடிக்கடி இதை திறந்து இது பண்ணதில்லை, இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சாச்சு. கடாயை வச்சு எண்ணெயும் ஊற்றிட்டாங்க. இந்த எண்ணெய் காயறதுக்கு அரை மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. நானும் கேமரா பிடிச்சிட்டே இருந்தேன். பார்ப்போம் எப்போ தான் காயுதுன்னு பார்ப்போம். ஃப்ளேமும் நம்ம கையில் தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதில் பிரியாணி இலை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். என்னென்னமோ போடுறாங்க, டக்குன்னு நமக்கு பேர் தெரியல, கைக்கு எடுத்து போட்டாங்களா எப்படின்னு தெரில. இப்போ கருவேப்பிள்ளையை போட்டிருக்காங்க, அது கூட கொஞ்சம் சில்லி ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனியன் ஆட் பண்ணுறாங்க. எல்லாம் தெரிஞ்சது தான். ஆனியன் ஆட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுவாங்க. அப்படி தான் எல்லோருமே நினைப்பீங்க. கரெக்டு தான். ஆனால் பார்த்திங்கன்னா இது பேச்சுலருக்கான ஒரு சிம்பிள் சிக்கன் கிரேவின்னு நான் சொல்லுவேன். வாங்க எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனோடனே அது கூட இஞ்சி பூண்டு விழுது இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு அங்கிட்டு 2 கிண்டு இங்கிட்டு 2 கிண்டு அதையும் செஞ்சுக்கலாம். ஃபைனலாக நம்ம ஹோம்மேட் சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு அதோடு நம்ம சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அண்ட் ஃபைனலாக இதை மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் போதும். இந்த மாதிரி சிக்கனில் இருக்க உள்ள தண்ணியே நல்லா வெந்து வந்துடும். அது மேலே நம்ம கொஞ்சம் மல்லி இலை அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவலாம். இப்போ நம்ம சிக்கன் சாப்பிட ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. இந்த மாதிரி சிக்கனை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. பாய்.